வெளியில யாரோ ஓடிட்டு இருக்காங்கப்பா. Who is that? என்னடி சொல்ற? ஆமாமா போய் பாருங்க மாமா. சிவராமன் அங்கிள் எழுதுங்க. அந்த ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு அதான் சேஃப். வாங்க. யாரது? பாத்து இப்படி உட்காருங்க அங்கிள். நான் சொல்ற வரைக்கும் வெளியில வரவே வராதீங்க. ஐயோ என்னாச்சு? எப்படியோ ஒரு வழியா அங்கிளை மறைவா உட்கார வச்சுட்டேன். ஒருவேளை சிவராமன் கூட இங்க வந்திருக்கலாம். சிவராமனா? ஆமா அந்த தூக்கு தண்டனை கைதி சிவராமன் தான். அவன் என்கிட்ட தப்பிச்சு ஓட பார்த்தான், ஷூட் பண்ணிட்டேன். தப்பிச்சு ஓடினவன் இங்க வந்திருந்தாலும் வந்திருப்பான். அதான் எனக்கு அப்போது பயமா இருக்கு. என்னங்க நீங்க என்ன பேசுறீங்க? அங்க ஷூட் பண்ணி தப்பிச்சவன் இங்க எப்படி வருவான்? உனக்கு கிரிமினல்ஸ் பத்தி தெரியாது கணக்கு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் வாங்க. டேய் வாடா. கணக்கு நான் அந்த கொலைகாரனை தேடுறதை விட்டுட்டு உன் கூட ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நீயே கூட்டிட்டு போயிட. என்னங்க பேசுறீங்க? கனகரி கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? சரி நான் உங்ககிட்ட பேசலைங்க. டேய் வாடா. அம்மா நான் ஹாஸ்பிடலுக்குள்ள வரலமா. ஏன் வரல? அங்க போனா ஊசி எல்லாம் போடுவாங்க. ஐயோ ஊசி போட்டாதான்டா சரியாகும், இல்லனா செப்டிக் ஆயிடும். எந்திரி. அம்மா வேண்டாம் நான் வரலமா. ஏய் இந்த தொல்லை பண்ணாதடா. எந்திரிடான்னு சொல்றேன். என்னது? அவனே வலின்னு கத்திட்டு இருக்கான். அவனை போய் அடிக்க போறியே? நீ முதல்ல இந்த ரத்த கரையெல்லாம் தொடச்சு விடு. அவன் தான் தெரியாம பேசுறான். நீங்களுமா? என்னங்க நீங்க? ஐயோ கனகு நீ என்ன பேசுற? சரி விடுங்க. என் வார்த்தைக்கு இந்த வீட்ல எங்கங்க மதிப்பு? ஐயோ இந்த ஷூட் அவுட்டை நான் கமிஷனர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்மா. கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்து இவனை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். ஓகே முதல்ல அவனுக்கு குடிக்கிறதுக்கு சூடா ஏதாவது குடு. டாய் ஏங்க திட்டுறீங்க? சரி சரி டாய் நீ வெளியில எங்கேயும் போகாம ஒழுங்கா படுத்துட்டு இருக்கணும். கௌரி இவனை நீ பாத்துக்கோ. பாத்துக்கறேன்ப்பா. வா 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 நீ வா. ஓகே மம்மி. எஸ். மாமன்னர் லீ வாழ்க வாழ்க. 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 லீ ஸ்வான் வாழ்க வாழ்க. பேராற்றல் மிக்க லீ ஸ்வாங் பூலோகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் நமது பூதலோகத்தை ஆள சகல தகுதிகளும் திறமைகளும் வாய்த்தவர் என்பதாலும் இந்த அமைச்சரவை லீ ஸ்வாங்கே அரசனாக வேண்டும் என்று விரும்புவதாலும் எல்லோருடைய சார்பாகவும் இந்த மணிமகுடம் மாமன்னர் பூதகுல பேரரசர் ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர லீ ஸ்வாங் அவர்களுக்கு சூட்டப்படுகிறது. மாமன்னர் லீ அவர்கள் மாமன்னர் லீ அவர்கள் மாமன்னர் லீ அவர்கள் நான் இன்று உங்கள் பூதகுல அரசனாக பதவியேற்றதை தொடர்ந்து சில ஆணைகளை பிறப்பிக்கப் போகிறேன். பூதகுல நலனை முன்னிட்டு நான் பிறப்பிக்க போகும் இந்த அரசாணைகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றது. ஆணை 1. பல காலமாக அமைச்சரவை கணக்கு வழக்குகள் தணிக்கை செய்யப்படவில்லை என்பதால் அமைச்சர்களின் துறைவாரியான தணிக்கைக்கு உத்தரவிடுகிறேன். ஆணை 2. அரச கஜானாவின் நிதி ஆதாரங்களை பெருக்கவும் புதிய ஆதாரங்களை உருவாக்கவும்
நான் முடிவு செய்திருக்கிறேன். அதன் முதல் படியாக அரசின் அனாவசியமான செலவுகளை குறைக்க அமைச்சர்கள் தங்கள் அரண்மனையை காலி செய்துவிட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியேற வேண்டும். அப்படி குடியேறும் அமைச்சர்களும் அரசு நிர்ணயித்த தொகையை மாதா மாதம் வாடகையாக அரசுக்கு செலுத்த வேண்டும். ஆணை 3. அமைச்சர்களின் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு வாகனங்கள் ரத்து செய்யப்பட்டு அமைச்சர்கள் கால்நடையாகவே அரண்மனை வர வேண்டும். ஆணை 4. மக்களுக்கு சேவை செய்பவர்கள் மக்களோடு மக்களாக சேர்ந்து வாழ்ந்தால்தான் அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ள முடியும். எனவே அமைச்சர்கள் மக்கள் கூடும் இடங்களில் தள்ளு வண்டியில் ஒரு கடலை விற்பதை வாரத்தில் ஒரு நாள் வழக்கமாக கொள்ள வேண்டும். ஆணை 5. இது ஒரு முக்கியமான ஆணை. பூதலோக அமைச்சர்களாகட்டும், அடிமை பூதங்களாகட்டும், புழு பூச்சிகளாகட்டும், என் அனுமதியின்றி பூதலோகத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. இந்த ஆணைகளை பற்றி விமர்சனம் செய்தாலோ மதிக்க தவறினாலோ கசையடி கொடுத்து நாடு கடத்தப்படுவீர்கள். சபை கலையலாம். பாவீங்களா அத்தை? அத்தை அத்தை என்னங்க அத்தை பாருங்க கோச்சுக்கு போறாங்க. வாங்க மாமா. அத்தை அம்மா அம்மா பாட்டி. ஐயோ இது என்ன கொடுமை! போச்சு போச்சு எல்லாம் போச்சு. ஐயோ ஏமா தேவையில்லாம அழுகுற? ஏப்பா நம்ம மாயக்கண்ணாடியில பார்த்தோமே அதெல்லாம் உண்மையா நடந்திருக்க நினைக்கிறீங்க? அப்படியே நடந்திருந்தாலும் நம்ம பூதலோக கடவுள் சுக்கான் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பாரு. இதெல்லாம் என்னால நம்ப முடியலப்பா. ஏன்பா காலங்காலமா உள்ளத உள்ளபடியே காட்டுற மாய கண்ணாடி மேலேயே நீங்க சந்தேகப்படுறீங்க? இல்ல மோசா, எங்க கண்ணை நம்புறதா இல்ல காலகாலமா நடக்கிறத உள்ளபடி காட்டுற அந்த மாய கண்ணாடியை நம்புறதான்னு எங்களுக்கே குழப்பமா இருக்கு. ராணி, இதுல குழப்பமடைகிறதுக்கு எதுவுமே இல்ல. மாயக்கண்ணாடி எப்பவும் உண்மையை மட்டுமே காட்டும். இது வரைக்கும் தூக்கத்துல எத்தனையோ கனவெல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி கெட்ட கனவை நான் பார்த்ததே இல்ல. அப்துல் அடிக்கடி வந்து சொன்னப்பெல்லாம் மைதீன் தான் நமக்கு எதிராக சதி பண்றான்னு என் கவனம் எல்லாம் மைதீனை பார்க்கறதுலயே இருந்துச்சு. இந்த நயவஞ்சகக்காரன் லீ இப்படி அடிமடியிலேயே கைய வைப்பான்னு ஆயிஷா சொன்ன மாதிரி நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அப்ப உண்மையிலே பூதலோகத்துக்கு லீசுவாங்க அரசனாயிட்டானப்பா. விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு விடிஞ்ச அப்புறம் சீதைக்கு ராமன் சித்தப்பனான்னு கேட்டானா ஒருத்தன். அப்படியே கேட்டான் அந்த முட்டாள. அதே மாதிரிதான் நீயும் கேக்குற. அப்பா பின்ன என்னடா நடந்ததெல்லாம் மாய கண்ணாடியில பார்த்துவிட்டு லீ தான் பூதகுல அரசனான்னு கேட்டா நான் வேற என்ன சொல்ல முடியும்? ஐயோ இத காதால கேட்கறதுக்கு பதிலா என் உயிரே விட்டுலாம் போல் இருக்குப்பா. அப்பா அந்த லீய பூதலோக ராஜாவா என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலப்பா. ஏதாவது செய்யுங்கப்பா. என்னப்பா யோசிக்கிறீங்க? இப்பயே பூதலோகம் புறப்படுங்கப்பா. அவனை 2ல 1 பாருங்க. புறப்படுங்கப்பா. கொஞ்ச நேரம் சும்மா இருங்கப்பா. உதயத்துல இருந்து அஸ்தமனத்துக்குள்ள 5 வார்த்தை மந்திரத்தை 1008 தடவை உச்சரிக்க சொல்லி அமைதியான முறையில அகிம்சையான முறையில அந்த பூதலோகத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்தியிருக்கான் அந்த லீ. அப்படிப்பட்டவனோட எடுத்தோம் கவிழ்த்தோம்னு நாம சண்டை போட முடியாது. யோசிக்கணும், நிறைய யோசிக்கணும். விளைந்ததை தின்று விதி முடிந்தால் மாண்டு போகும் மானிட ஜென்மமே, அழிவற்ற ஆயுளும் அளவற்ற சக்திகளும் மிகுந்த பூதங்கள் வாழும் இந்த பூத உலகத்திற்கு நீ சக்கரவர்த்தியா? சொல்லடா. சதி செய்து கழுத்தறுத்த கயவனை
என் தெய்வம் பற்றி சொன்ன வார்த்தைகளை நீயும் தானே கேட்டாய்? அதிலும் உனக்கு சந்தேகமா? அந்த தெய்வத்தின் அருளுரைப்படி இப்போது சற்று முன்னர் தான் பூதலோக அடிமை அமைச்சர்கள் பூதலோக சக்கரவர்த்தியாக எனக்கு பட்டாபிஷேகம் நடத்தினார்கள். ஐயோ, இந்த நொடியிலேயே என் செவிகள் செவிடாகிவிடக் கூடாதா? உன்னை என் பேரரசராக பார்க்கும் என் கண்கள் குருடாகிவிடக் கூடாதா? உன்னை அரசே என்று அழைக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட என் நாக்கு துண்டாகிவிடக் கூடாதா? இது எதுவுமே நடக்காது மைதீன். ஏனென்றால் வினை விதைத்தவன் வினை அறுத்தே தீர வேண்டும். அலாவுதீனுக்கு நீ செய்த துரோகத்தின் பலனை நீ அனுபவித்தே தீர வேண்டும். நீயும் அந்த அற்பன் அனுப்பிய ஆளா? இல்லை, நான் அலாவுதீன் குடும்பத்தை அழிக்கும் எண்ணம் கொண்ட மூசாவின் எதிரி. முட்டாளே, எதிரிக்கு எதிரி நண்பன் என்பதுதானே போர்க்கள தத்துவம். அந்த காலாவதியான தத்துவத்தை வைத்துக் கொண்டு என் கனவை நனவாக்க முடியாது. உன் கனவன்ன பூதலோக அரச பதவியில் அமர்வதா? ஆமாம். முட்டாளே, உனக்கும் மூசாவுக்கும் தானே பகை. இதில் என்னை ஏன் பலியிட்டாய்? புழுவின் மேல் பாவப்பட்டால் தூண்டில் போட்டு மீனை பிடிப்பது எப்படி? பூலோகத்தில் அடித்த காற்றில் பூதலோகத்தின் மணிமகுடம் எப்படி விழுந்தது? சொல்கிறேன் கேள். மூசா பூதகுல இளவரசன். அவனை வெல்வது எளிதல்ல. அவன் இறப்பற்ற சிறப்புடையவன். இல்லை, நான் வெல்ல வேண்டும். நான் பட்ட துயரத்துக்கெல்லாம் அவன் பதில் சொல்ல வேண்டும். அப்படியானால் நீ பூதகுல சக்கரவர்த்தியாக வேண்டும். சுய் முய் குய்மா சூ. விசுவாச சிறுவர்களே, சாகசம் செய்து வியப்பூட்டி அந்த பூதலோக மன்னனை இங்கே அழைத்து வரவே நான் சக்தி கொடுத்து உங்களை படைத்தேன். அப்படியே செய்து அழைத்து வருகிறோம் குருவே. இப்படித்தான் கடவுளை வசியப்படுத்தும் அரைக்குறை மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து பட்லியின் கோபத்துக்கு உன்னை ஆளாக்கி சிறைப்படுத்தி சக்கரவர்த்தியாக நான் முடிசூட்டிக் கொண்டேன். தீயை கூட தொட்டு பார்த்து சுட்ட பிறகே நம்ப வேண்டிய இந்த காலகட்டத்தில் நீ என்னை நம்பியது நான் செய்த பாக்கியம். இனி அடுத்த குறி உன் பங்காளி மூசாவை நேருக்கு நேர் சந்தித்து நிர்மூலமாக்க வேண்டியதுதான் பாக்கி. அதற்கு வியூகம் வகுக்க வேண்டும். வருகிறேன். இந்த அளவுக்கு நான் மோசம் போய்விட்டேனே. நினைக்கவே என் நெஞ்சம் நடுங்குகிறது. அடுத்து வரும் நாட்களில் என் நிலை என்ன? இந்த கொடும் சிறையிலிருந்து என்னை யார் வந்து காப்பாற்றப் போகிறார்கள்? என் குலதெய்வமே சுக்கான், என்னை மன்னித்து விடு. வந்து என்னை காப்பாற்று. குலதெய்வமே, நான் உன்னை வணங்காமல் போனதற்கு என் குலத்தையே வதைப்பது என்ன நியாயம்? என்னால் விளைந்த பூதகுல இழிவை போக்க வா. என் பரம்பொருளே, நீயும் வராமல் என்னை கைவிட்டு விட்டாயா? மூசா, தாத்தா, இன்னும் இப்படி யோசனை பண்ணிக்கிட்டு நிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அதான் வஞ்சக மைதனுக்கு வெஞ்சிரு தான் சரின்னு ஆயிடுச்சுல. பின்ன ஏன் கவலைப்படுற? கூடா நட்பு புதைக்குடியில தானே கொண்டு போய் சேர்க்கும். எப்படியோ நமக்கு சதி பண்றதா நினைச்சு அந்த மைதீன் தனக்கு தானே நெருப்ப வச்சுக்கிட்டான். ஆனாலும் அந்த நய வஞ்சகம் லீசுவாங்க. உலகமாக எத்தனை இருப்பேன் போட்டிருக்க. போதும், நிறுத்துங்க. நீங்க எல்லாம் தலைக்கு வந்தது தலப்பாக்கியோட போச்சுன்னு மைதீனோட தோல்வியை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நான் தலையே போச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? என்னப்பா சொல்றேனா, மைதீனுக்கும் நமக்கும் நடந்த பூத விளையாட்டுல மைதீன் நம்மள சதி செஞ்சு தோக்கடிச்சு பூதகுல அரசனானா. சரி, எப்படியோ ஒரு பூதம் தானே பூதகுல அரசனா இருக்கான். என் தண்டனை காலம் முடிஞ்ச அப்புறம் அரியணையை கைப்பற்றலாம்னு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த மைதீனை நயவஞ்சகமா ஏமாத்தி
ஒரு சீன மந்திரவாதி புழக்கடை வழியா அரியணை ஏறிட்டான். இப்ப பூத குலத்துக்கு அரசனாயிட்டான். நமது பூத குலத்தையே அடிமையாக்கிட்டான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன இந்த பூலோகத்துல சும்மா பூ பறிச்சுக்கிட்டு இருக்க சொல்றியா? ரத்தம் கொதிக்குதுடா, தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. என் உயிரை விட உயர்வா நான் நேசிச்ச பூதலோக அரியணையில இன்னைக்கு பூதலோகத்துக்கே தொடர்பு இல்லாத எவனோ ஒரு பூலோக மானிடன் அரசனா உட்கார்ந்திருக்கான். இனிமே யாரால என்ன செய்ய முடியும்னு சவால் விடுறான். கோடான கோடி பூதங்களை அடிமைகளா நடத்த போறதா கொக்கரிக்கிறான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த மானங்கட்ட மைதீன் வேணா சும்மா இருக்கலாம். ஆனா உண்மையான பூதகுல ரத்தத்துல பிறந்த என்னால சும்மா இருக்க முடியாது. அந்த லீ பூதலோக சிம்மாசனத்துல உட்கார்ல, என் நெஞ்சு மேல ஆசனம் போட்டு உட்கார்ந்திருக்கான். என் இனத்தை, மண்ணை, மாண்ப வழி வழியா நம்ம முன்னோர்கள் கட்டி காத்து வந்த நம்ம பூதகுல பாரம்பரியத்தையே அந்த லீ கேவலப்படுத்திட்டான். இனி சட்டம் தண்டனைன்னு நான் இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தா என் தெய்வம் என்ன மன்னிக்காது. நான் ஒரு இறுதி போருக்கு தயாராயிட்டேன். நான் இப்ப பூதலோகம் கிளம்பணும். அந்த லீயை அழிச்சு என் இடத்தை மீட்டு பூதலோகத்தை காப்பாத்தாம நான் விட மாட்டேன்.